14 வைணவர்களுக்கும் பிரம்ம சமாஜத்தினருக்கும் அறிவுரை. ஞாயிறு, செப்டம்பர் 23, 1883. தட்சிணேஸ்வரத்தில் குருதேவர் தமது அறையில் ராக்கால், ராம் மற்றும் பல பக்தர்களுடன் உட்கார்ந்திருந்தார். ஹாஸ்ரா விழிவராந்தாவில் அமர்ந்திருந்தார். நித்யகோபால், தாரக் முதலியோர் ராமின் வீட்டில் தங்கியிருந்தனர். ராம் அவர்களை அன்புடன் கவனித்துக் கொண்டார். ராக்கால் சில வேளைகளில் அதரின் வீட்டிலும் தங்குவதுண்டு. நித்யகோபால் எப்போதும் பரவசத்தில் மூழ்கியிருப்பார். தாரக்கும் அகநோக்குடன் இருப்பார். அவர் இப்போதெல்லாம் யாருடனும் அதிகமாக பேசுவதில்லை. குருதேவர் நரேந்திரனை பற்றி பேச ஆரம்பித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு பக்தரிடம் கூறினார், நரேந்திரன் உன்னையும் லைக் செய்வதில்லை. மாவிடம், அன்று நரேந்திரன் ஏன் அதரின் வீட்டிற்கு வரவில்லை? பாடுதல், இசைக்கருவிகளை வாசித்தல், படிப்பு, பேச்சு என்று எத்தனையோ திறமைகள் அவனிடம் இருக்கின்றன. அன்று அவன் இங்கிருந்து கேப்டனின் வண்டியில் சென்றான். அவனை தமது அருகில் அமரும்படி கேப்டன் எவ்வளவோ கேட்டுக்கொண்டார். அவனோ எதிர்ப்புறமாக உட்கார்ந்து கொண்டான். கேப்டனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. வெறும் புலமையால் என்ன நடக்கும்? சாதனைகள் செய்ய வேண்டும். இந்தேஷை சேர்ந்த கௌரி பண்டிதராகவும் இருந்தார், சாதகராகவும் இருந்தார். அவர் ஒரு தேவி உபாசகர். தேவியின் பாவனையில் ஆழ்ந்து சில வேளைகளில் பைத்தியம் போல ஆகிவிடுவார். அவ்வப்போது ஹா ரே 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 நிராலம்ப லம்போதர ஜனனி கம் யாமி சரணம் என்று சொல்வார். அப்போது மற்ற பண்டிதர்கள் அவர் முன் ஒரு புழு போல ஆகிவிடுவார்கள். நானும் பரவசத்தில் ஆழ்ந்து விடுவேன். எனது உணவை பார்த்துவிட்டு, நீ பைரவியின் உதவியுடன் சாதனை செய்தாயா என்று கேட்டார். கர்த்தா பஜா சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒருவன் நிராகாரம் என்பதை நீராகாரம் என்று பிரித்து பொருள் கூறினான். இதை கேட்ட கௌரி பண்டிதருக்கு வந்ததே கோபம். முதலில் கௌரி சிறிது கொள்கை வெறி கொண்ட சாக்தராக இருந்தார். துளசியை 2 குச்சிகளால் தான் பறிப்பார், கைகளால் தொடமாட்டார். எல்லோரும் சிரித்தனர். பிறகு ஊருக்குச் சென்றார். திரும்பி வந்த பிறகு இவையெல்லாம் நின்று போயிற்று. நான் ஒரு துளசி செடியை காளி கோயிலின் முன்னால் நட்டிருந்தேன். அது பட்டுப் போய்விட்டது. பலிபீடத்திற்கு அருகில் துளசி வளர்வதில்லையோ என்னவோ? கௌரி பண்டிதர் எல்லாவற்றிற்கும் அற்புதமாக விளக்கம் கூறுவார். ஏ ஈ என்றால், ஏ சீடனே, இதோ உனது இஷ்ட தெய்வம் என்று விளக்குவார். ராவணனின் 10 தலைகள் 10 இந்திரியங்களை குறிப்பதாக கூறுவார். மேலும் கும்பகர்ணன் தமோகுணத்தையும், ராவணன் ரஜோகுணத்தையும், விபீஷணன் சத்வகுணத்தையும் குறித்து நிற்கிறார்கள் என்றும், அதனால்தான் விபீஷணன் ராமரை அடைய முடிந்தது என்றும் கூறுவார். குருதேவர் மதிய உணவிற்கு பிறகு சிறிது ஓய்வெடுத்தார். ராம், தாரக் முதலியோர் வந்தார்கள். அவர்கள் குருதேவரை வணங்கிவிட்டு தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். மாவும் தரையில் உட்கார்ந்தார். ராம் கூறினார், நாங்கள் மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொள்கிறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ராமிடம் கேட்டார், நித்யகோபாலும் கற்றுக்கொள்கிறானா? ராம் கூறினார், இல்லை, அவனுக்கு கொஞ்சம் வாசிக்கத் தெரியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், தாரக்? ராம் கூறினார், அவன் நன்றாக வாசிக்கிறான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியானால் அவனது மனம் தெய்வ சிந்தனையில் ஆழ்ந்து போக முடியாது. மனம் மற்றவற்றில் அதிகம் ஈடுபடுகின்ற அளவு இறைவனிடம் ஈடுபடுவது குறைந்துவிடும். ராம் கூறினார், நான் இதை கற்றுக்கொள்வது சங்கீர்த்தனத்திற்கு உபயோகமாக இருக்குமே என்றுதான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், நீ பாட்டு கற்றுக்கொள்வதாக கேள்விப்பட்டேனே. கூறினார், இல்லை சுவாமி, எப்போதாவது ஆ ஊ என்று ஏதாவது முணுமுணுப்பேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் ராம் முதலியோரிடம் கூறினார், காமார்புகூரில் இருந்தபோது நான் ஒருவருடைய வீட்டிற்கு அடிக்கடி போவேன். அந்த வீட்டுச் சிறுவர்களுக்கும் என் வயதுதான். அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார்கள். 2-3 நாட்கள் தங்கினார்கள். அவர்களுடைய தாயார் இதுபோல்தான் எல்லோரையும் வெறுப்பாள். அவளுடைய காலில் அடிபட்டது. கொஞ்ச நாளில் அது புண்ணாகி சீழ் பிடித்து விட்டது. அதிலிருந்து கிளம்பிய துர்நாற்றம் பொறுக்க முடியாததாக இருந்தது. பக்கத்தில் கூட யாரும் போக முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது. ஆகவேதான் ஹாஸ்ராவிடம் இதை சொல்லி யாரையும் வெறுக்காதே என்று கூறுகிறேன். மாலை 4 மணி ஆயிற்று. குருதேவர் சவுக்கு மரத்தோப்பிற்கு சென்றுவிட்டு முகம் கைகால் கழுவிக்கொண்டு அறைக்கு திரும்பினார்.
அறையில் தென்கிழக்கு வராந்தாவில் ஜமுக்காளம் விரிக்கப்பட்டிருந்தது. குருதேவர் அதன் மீது உட்கார்ந்தார். ராம் முதலியோர் அங்கு இருந்தனர். அதர்சேன் பொற்கொல்லர் வகுப்பை சேர்ந்தவர். அவரது வீட்டில் ராக்கால் சாப்பிட்டதை குறித்து ராம்பாபு ஏதோ பேசத் தொடங்கினார். அதர் நல்ல பக்தர். இவையெல்லாம் பற்றி பேச்சு நடந்தது. பொற்கொல்லர்களிடமுள்ள சில பழக்க வழக்கங்களை பற்றி ஒருவர் பேச ஆரம்பித்தார். பொற்கொல்லர்கள் மசாலா சப்பாத்தியை விரும்பிச் சாப்பிடுவார்கள். கூட்டு இருந்தாலும் சரி, இல்லை எல்லாவிட்டாலும் உயர்ந்த ரக அரிசி உணவை உண்பார்கள். சிற்றுண்டியின் போது சிறிது பழம் தின்றே ஆக வேண்டும். மேலை நாட்டு ஆம்தா பழத்தை அதிகம் விரும்புவார்கள். ஒரு வீட்டிற்கு மீனோ இனிப்போ இனாமாக கிடைத்தால் அதில் ஒரு பங்கை உறவினர் வீட்டிற்கு அனுப்புவார்கள். அந்த உறவினர் அதை மறுபடியும் பங்கிட்டு மற்ற உறவினர்களுக்கு அனுப்புவார். அது இப்படி 15-20 வீடுகளுக்கு சென்றுவிடும். வீட்டு வேலைகளை பெண்களே செய்து கொள்வார்கள். ஆனால் சமையல் மட்டும் ஒரியா பிராமணனை கொண்டு செய்வார்கள். ஆகவே சமையல்காரர்கள் ஒரு வீட்டில் 1 மணி நேரம், மற்றொரு வீட்டில் 2 மணி நேரம் என்று வேலை செய்வார்கள். ஒருவன் 4-5 வீடுகளில் கூட சமைப்பான். குருதேவர் சிரித்தார். அவர் எந்த கருத்தும் சொல்லவில்லை. இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. வடமேற்கு வராந்தாவில் நின்று கொண்டிருந்த குருதேவர் சமாதி நிலையில் ஆழ்ந்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவரது மனம் புற உணர்வை பெற்றது. அவரது நிலைதான் எவ்வளவு உயர்வாக உள்ளது! இப்போதெல்லாம் அவர் அநேகமாக எப்போதும் சமாதி நிலையிலேயே இருந்து வந்தார். சிறிது தூண்டப்பட்டாலும் புற உணர்வை இழந்து விடுகிறார். பக்தர்கள் வந்தால் மட்டும் அவர்களுடன் சிறிது பேசுவார். மற்ற நேரங்களில் அவருடைய மனம் அகமுகமாகவே இருந்தது. பூஜை, ஜபம் முதலானவற்றை அவரால் செய்ய முடிவதில்லை. சமாதி கலைந்தது. குருதேவர் நின்றவாறே தேவியுடன் பேசத் தொடங்கினார். அம்மா, பூஜை செய்ய முடியவில்லை, ஜபம் செய்ய முடியவில்லை. அம்மா, என்னை ஒரு ஜடமாக்கி விடாதே. எஜமான் சேவக நிலையில் என்னை வைத்திரு. அம்மா, நான் பேசுவதை நிறுத்திவிடாதே. என்னை பேசவிடு. உன் திருநாமத்தையும் மகிமையையும் நான் பாட வேண்டும். எனக்கு சிறிது உடல் வலிமையை கொடு. இங்கும் அங்கும் நடமாடவும், உன்னை போற்றும் இடங்களுக்குச் செல்லவும், உன் பக்தர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு போகவும் எனக்கு சிறிது சக்தியை கொடு. குருதேவர் இன்று காலை காளி கோயிலுக்குச் சென்று தேவியின் பாதத்தாமரைகளில் மலரிட்டு வழிபட்டார். அதைப் பற்றி அவளிடம் கூறி பேச்சைத் தொடர்ந்தார். அம்மா, இன்று காலை உன் திருவடிகளில் மலரிட்டு வழிபட்டேன். என் மனம் மறுபடியும் பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டு இது நல்லதுதான் என்று தோன்றியது. ஆனால் தாயே, இப்போது மீண்டும் ஏன் இப்படியாகிவிட்டது? மறுபடியும் என்னை ஏன் ஜடம் போலாக்குகிறாய்? தேய்பிறை 7ஆம் நாள். வானவீதியில் இன்னமும் நிலவு தோன்றவில்லை. எங்கும் இருளின் ஆட்சிதான். குருதேவர் இன்னும் பரவச நிலையிலேயே இருந்தார். அறையில் கட்டிலின் மீது உட்கார்ந்தபடி தேவியிடம் பேசிக் கொண்டிருந்தார். பக்தர்களைப் பற்றி அவளிடம் பேசுவது போல் தோன்றியது. ஈசானைப் பற்றி பேசுகிறார் போலும். ஈசான் பாட்பாடாவிற்குச் சென்று காயத்ரி புரச்சரணம் செய்வதாக கூறியிருந்தார். அவரிடம் கலியுகத்தில் வைதீக மதம் பயன்படாது என்று சொல்லியிருந்தார். கலியுகத்தில் உயிர் உணவை சார்ந்திருக்கிறது. ஆயுளும் குறைவு. உடற்பற்றும் பொருட்பற்றும் அடியோடு மறைவதில்லை. ஆகவேதான் ஈசானிடம் இறைவனை தாயாக கருதி தாந்திரீக முறைப்படி சாதனை செய்யுமாறு உபதேசம் செய்திருந்தார். மேலும் அவரிடம் யார் பிரம்மமோ அவரே தேவி, அவரே ஆத்யா சக்தி என்றும் கூறியிருந்தார். குருதேவர் பரவச நிலையில் பேசலானார். மறுபடியும் காயத்ரி புரச்சரணமா? இந்த கூரையிலிருந்து அந்த கூரைக்கு தாவுவதா? அவருக்கு அது பற்றி உபதேசித்தது யார்? அவர் தன் போக்கில் செய்கிறார். போகட்டும், சிறிது புரச்சரணம் செய்யட்டும். மாவிடம், நல்லது. எனது பாவனைகளெல்லாம் உண்மையா கற்பனையா? குருதேவர் தேவியுடன் இவ்வாறு பேசுவதை மா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். இறைவன் நமக்கு மிக அருகில் இருக்கிறார். அகமும் புறமும் இருக்கிறார்.
வெகு அருகில் இல்லாவிட்டால் இவ்வளவு மெல்லிய குரலில் குருதேவரால் எப்படி அவருடன் பேச முடியும்? புதன் செப்டம்பர் 26, 883 அன்று வாரநாள். ஆதலால் பக்தர்கள் குறைவாகவே வந்திருந்தனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் பெருமளவில் வருவது வழக்கம். மாவிற்கு பிற்பகல் 1:30 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் முடிந்துவிட்டது. அவர் 3 மணிக்கு தட்சிணீஸ்வரம் வந்து சேர்ந்தார். ராக்காலும் லாட்டுவும் பெரும்பாலும் குருதேவருடனேயே வசித்து வந்தனர். 2 மணி நேரத்திற்கு முன்புதான் கிஷோரியும் வந்திருந்தார். குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்தார். மா வந்ததும் தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கினார். அவர் மாவிடம் நலன் விசாரித்துவிட்டு நரேந்திரரை பற்றி பேசலானார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், என்னப்பா, நரேந்திரனை பார்த்தாயா? சிரித்துவிட்டு, இப்போதும் கூட இவர் காளி கோயிலுக்கு போகிறார். எல்லாம் சரியாகிவிட்டால் அதன் பிறகு போக மாட்டார் என்கிறான் அவன். அவன் அடிக்கடி இங்கு வருவது அவனது வீட்டினருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அன்றொரு நாள் வண்டி அமர்த்தி கொண்டு வந்திருந்தான். சுரேந்திரர் வண்டி வாடகையை கொடுத்தார். அதற்காக அவனது அத்தை சுரேந்திரரின் வீட்டிற்கே சென்று சண்டை போட ஆரம்பித்து விட்டார். நரேந்திரரை பற்றி பேசியபடியே குருதேவர் எழுந்து வடகிழக்கு வராந்தாவிற்கு சென்றார். அங்கு ஹாஸ்ரா, கிஷோரி, ராக்கால் முதலியோர் அமர்ந்திருந்தனர். பிற்பகல் வேளை. ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், ஆமாம், இன்று நீ எப்படி வந்தாய்? ஸ்கூல் இல்லையா? மா கூறினார், இன்று 1:30 மணிக்கே விட்டுவிட்டார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், ஏன் அவ்வளவு சீக்கிரம் விட்டார்கள்? மா கூறினார், ஸ்கூலை பார்வையிட இன்று வித்யாசாகர் வந்திருந்தார். ஸ்கூல் அவருக்கு சொந்தமானது. எனவே அவர் வரும் நாட்களில் மாணவர்களின் மகிழ்ச்சிக்காக விடுமுறை விடப்படும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், வித்யாசாகர் சொன்ன சொல்லை காப்பாற்றாதது ஏன்? சத்தியத்தில் நிலை பெற்றிருந்தால் பகவானை அடையலாம். இங்கே வருவதாக அன்று வித்யாசாகர் கூறினார், ஆனால் வரவில்லை. பண்டிதருக்கும் சாதுவுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு உண்டு. வெறும் பண்டிதரின் மனம் காமினி காஞ்சனத்தில் ஆழ்ந்திருக்கும். சாதுவின் மனமோ ஹரியின் திருவடி தாமரைகளில் ஆழ்ந்திருக்கும். பண்டிதர் சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறாக இருக்கும். சாதுவின் விஷயமே வேறு. சாதுவை விடு, பகவானுடைய தாமரை திருவடிகளில் மனத்தை வைத்திருக்கின்ற பக்தர்களுடைய சொல் செயல் எல்லாம் கூட அலாதியானதுதான். காசியில் நானக் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளம் துறவியை பார்த்தேன். அவருக்கு உன்னுடைய வயதுதான் இருக்கும். என்னை அவர் பிரேமி சாது என்பார். அவர்களின் மடம் காசியில் இருக்கிறது. ஒரு நாள் அவர் என்னை அங்கே அழைத்துச் சென்றார். மடத்தின் தலைவரை பார்த்தேன். அவர் ஒரு வீட்டுத் தலைவியைப் போல் காணப்பட்டார். நான் அந்த இளம் துறவியிடம் வழி என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், கலியுகத்தில் நாரதர் காட்டிய பக்திதான் வழி என்று பதில் கூறினார். அவர் படித்துக் கொண்டிருந்தார். படித்து முடிந்ததும், ஜலே விஷ்ணு ஸ்தலே விஷ்ணு விஷ்ணுகு பர்வதமஸ்தகே சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்று கூறினார். இறுதியாக சாந்திஹி சாந்திஹி பிரசாந்திஹி என்றார். ஒரு நாள் அவர் கீதை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். உலகியல் மக்களை பார்த்து கொண்டு பாராயணம் செய்ய மாட்டார். அவ்வளவு கண்டிப்பான பேர்வழி. என்னை பார்த்தபடிதான் படித்தார். அப்போது மதுர்பாபுவும் இருந்தார். மதுர்பாபுவுக்கு முதுகை காட்டியபடி உட்கார்ந்து படித்தார். நானக் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அந்த சாதுதான் நாரதர் கூறிய பக்திதான் வழி என்று கூறியவர். மா கேட்டார், அந்த சாதுக்கள் ஞான நெறியினர் அல்லவா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், ஞான நெறியினர்தான். ஆனால் பக்தி நெறியையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். விஷயம் என்ன தெரியுமா? இந்த கலியுகத்தில் வைதீக மதம் செல்லாது. காயத்ரி புரச்சரணம் செய்யப்போவதாக ஒருவர் என்னிடம் கூறினார். அதற்கு நான் அவரிடம், ஏன், கலியுகத்திற்கு உரியது தாந்திரீக நெறி. தாந்திரீக நெறிப்படி புரச்சரணம் செய்யக்கூடாதா என்று கேட்டேன். வைதீக சடங்குகளை செய்வது மிகவும் கடினம். போதாக்குறைக்கு இப்போது அடிமைத்தனம் வேறு. 12 ஆண்டுகள் ஒருவன் அடிமையாக வேலை செய்தால் அவன் அடிமையாகவே ஆகிவிடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு காலம் யாரிடம் வேலை செய்தானோ அந்த எஜமானின் இயல்பு அவனுக்கு வந்து விடுகிறது. அவருக்கு சேவை செய்து செய்து அவருடைய ரஜோ தமோ குணங்கள், உயிர்களை வதைத்தல், இன்ப நுகர்ச்சியில் நாட்டம், இவையெல்லாம் இவனுக்கும் வந்துவிடுகின்றன. வெறும் அடிமைத்தனம் மட்டுமல்ல, பிறகு பென்ஷன் வாங்கியும் அனுபவிக்கிறார்கள். ஒரு சமயம் ஞான நெறியைச் சேர்ந்த சாது ஒருவர் இங்கே வந்திருந்தார். மேகத்தை பார்த்தால் நடனமாடுவார். கடும் காற்றுடன் மழை பெய்தால் பேரானந்தமடைவார்.
அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது யாராவது அருகில் போனால் அவருக்கு கெட்ட கோபம் வந்துவிடும். நான் ஒரு நாள் அவ்வாறு போய்விட்டேன். அதில் அவருக்கு பெரும் மாத்திரம். அவர் எப்போதும் பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா என்று ஆராய்ச்சி செய்தபடி இருப்பார். மாயை காரணமாக பன்மை காணப்படுகிறது. அதை குறிப்பது போல் சரவிளக்கில் உள்ள முப்பட்டை கண்ணாடி ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு திரிவார். முப்பட்டை கண்ணாடி வழியாக பார்த்தால் பல்வேறு நிறங்களை பார்க்கலாம். ஆனால் உண்மையில் கண்ணாடிக்கு எந்த நிறமும் இல்லை. அதுபோலவே உண்மையில் பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் மாயை காரணமாக, அகங்காரம் காரணமாக பல்வேறு பொருட்கள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. மாயை மயக்கிவிடுமோ, பற்று ஏற்படுமோ என்று அந்த சாது எந்த புருகையுமே ஒரு தடவைக்கு மேல் பார்க்க மாட்டார். குளித்துக் கொண்டிருக்கும் போது பறவை பறப்பதைக் கண்டால் உடனே விவேக ஆராய்ச்சியில் இறங்கிவிடுவார். இருவரும் சவுக்குத் தோப்பிற்கு போவோம். அங்குள்ள குளம் முஸ்லிம்களுடையது என்று அறிந்த பிறகு அந்த நீரை தொட மறுத்துவிட்டார். ஹலதாரி அவரிடம் இலக்கணம் பற்றி கேட்டார். அந்த சாதுவுக்கு இலக்கணமும் தெரிந்திருந்தது. அவர் இங்கே 3 நாட்கள் தங்கியிருந்தார். ஒரு நாள் கங்கை கரையின் அருகில் ஷெனாய் வாசிப்பதை கேட்டதும் அவர், பிரம்ம தரிசனம் பெற்ற ஒருவர் இதை கேட்பாரானால் சமாதி நிலையை அடைந்து விடுவார் என்று கூறினார். சாதுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த குருதேவரிடமே பரமஹம்ச நிலையை பக்தர்கள் கண்கூடாக கண்டனர். ஒரு குழந்தையைப் போன்ற நடத்தை. இடையிடையே முகத்தில் ஒரு புன்சிரிப்பு மலர்ந்தது. உடம்பில் துணி எதுவும் இல்லாமல் திகம்பரராக காட்சியளித்தார். கண்கள் ஆனந்தத்தில் சுடர்விட்டன. சிறிய கட்டிலில் மீண்டும் அமர்ந்து கொண்டு அவர் பேச ஆரம்பித்தார். பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்ற அதே பேச்சு. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், நான் நங்டாவிடம் வேதாந்தம் கற்றுக்கொண்டேன். பிரம்ம சத்தியம், ஜகத் மித்யா. ஜால வித்தைக்காரன் வந்து எத்தனையோ ஜாலங்களை காட்டுகிறான். மாமரத்தை வரவழைக்கிறான், மாம்பழத்தையும் கூட காணலாம். ஆனால் இவை அனைத்தும் மாயம். வித்தைக்காரன் மட்டுமே உண்மை. மா கேட்டார், வாழ்க்கையே ஒரு நீண்ட உறக்கம் போல் தோன்றுகிறது. எதையும் நாம் உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடிவதில்லை என்பது தெரிகிறது. ஆகாயத்தின் இயல்பை கூட அறிய முடியாத மனத்தினால்தானே உலகை நாம் காண்கிறோம். எனவே அந்த காட்சி எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், மற்றொரு வழி உண்டு. ஆகாயத்தை நாம் சரியாக காண்பதில்லை. ஆகாயம் பூமியை தொடுவது போலல்லவா காண்கிறோம். இதில் மனிதன் எப்படி சரியாக காண்பான்? அவனுக்கு விஷக் காய்ச்சல் அல்லவா கண்டிருக்கிறது. மா கூறினார், காலி பெட்டி, உள்ளே எதுவுமில்லை. பணம் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு 2 பேர் அதை அப்படியும் இப்படியும் இழுக்கிறார்கள் என்று நான் கிசோரியிடம் கூறினேன். உடம்புதான் எல்லா தொந்தரவுகளுக்கும் காரணம். இதையெல்லாம் பார்த்துதான் ஞானிகள் இந்த உரையை விட்டொழித்தால்தான் நிம்மதி என்று கருதுகிறார்கள். குருதேவர் காளிக்கோவிலுக்கு புறப்பட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், ஏன்? இந்த உலகம் மாய மாளிகையாக இருக்கலாம். ஆனால் அது ஆனந்த மாளிகை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடம்பு இருந்தால் என்ன? வாழ்க்கையை ஆனந்த மாளிகையாகவும் ஆக்கிக் கொள்ள முடியுமே. மா கூறினார், இடையீடற்ற இன்பம் எங்கே உள்ளது? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், நீ சொல்வது உண்மைதான். குருதேவர் பவதாரிணியின் சந்நிதிக்கு வந்து சேர்ந்தார். தேவியின் திருமுன்னர் தரையில் வீழ்ந்து வணங்கினார். மாவும் அவ்விதமே வணங்கினார். சந்நிதிக்கு எதிரே உள்ள தாழ்ந்த படிக்கட்டில் அவளை பார்த்தபடி அமர்ந்தார். அவர் சிவப்பு கரை வேட்டி மட்டும் அணிந்திருந்தார். வேட்டியின் ஒரு பகுதி தோளிலும் முதுகிலுமாக தொங்கிக் கொண்டிருந்தது. அருகில் மா உட்கார்ந்தார். மா கேட்டார், அப்படி இல்லாவிட்டால் ஒருவன் உடல் தரிப்பதன் தேவை என்ன? எவ்வளவோ வினைப்பயனை அனுபவிப்பதற்காகத்தான் உடல் எடுக்கிறோம் என்பது புரிகிறது. ஆனால் அந்த உடல் இப்போது என்ன செய்கிறது என்பது யாருக்கு தெரியும்? இதற்கிடையில் இறந்தும் விடுகிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவரை விதை சாணக்குவியலில் விழுந்தாலும் அவரை செடிதான் முளைக்கிறது. மா கூறினார், 8 பந்தங்கள் வேறு இருக்கின்றனவே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், 8 பந்தங்கள் அல்ல, 8 பாசங்கள். அவை இருந்தால் என்ன? இறையருள் இருக்குமானால் ஒரு கணத்தில் 8 பாசங்களும் அகன்றுவிடும். எப்படி தெரியுமா? 1000 ஆண்டுகளாக இருள் சூழ்ந்த ஓர் அறையில் விளக்கை கொண்டு சென்றால் அந்த கணத்திலேயே இருள் நீங்கிவிடுகிறது. சிறிது சிறிதான நீங்குகிறது என்பதில்லையே. ஜால வித்தை பார்த்ததில்லையா?
ஒரு கயிற்றில் ஏராளமான முடிச்சுகள் இட்டு அதன் ஒரு முனையை எங்காவது கட்டுகிறான், மறுமுனையை கையில் பிடித்துக் கொள்கிறான். கையில் பிடித்திருக்கின்ற முனையை உதறுகிறான். அவ்வளவுதான், எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகின்றன. பிறர் தலைகீழாக நின்று முயன்றாலும் முடிச்சுகள் அவிழாது. குருவின் அருள் இருக்குமானால் எல்லா முடிச்சுகளும் ஒரு கணத்தில் அவிழ்ந்துவிடும். அது சரி, கேசவர் ஏன் இவ்வளவு மாறிவிட்டார்? சொல் பார்க்கலாம். இங்கே அவர் அடிக்கடி வருவதுண்டு. எப்படி வணங்குவது என்பதை இங்கிருந்தே கற்றுக்கொண்டார். ஒரு நாள் வண்டி அமர்த்திக் கொண்டு ஈசானுடன் கல்கத்தாவிற்குச் சென்றேன். கேசவரின் விஷயங்களையெல்லாம் ஈசான் கேட்டு தெரிந்து கொண்டார். செக்குகளையெல்லாம் இந்த இடத்திலிருந்து, அதாவது என்னிடமிருந்து பாஸ் செய்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் பேங்கில் பணம் கிடைக்கும் என்று ஹரீஷ் சரியாகத்தான் சொன்னான். குருதேவர் சிரித்தார். மா வியப்புடன் குருதேவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். குரு வடிவில் இறைவனே செக்கை பாஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆராய்ச்சி செய்யாதே, இறைவனை யார் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய ஓர் அம்சமே இந்த பிரம்மாண்டம் முழுவதும் என்று நங்டா சொல்லிக் கேட்டிருக்கிறேன். ஹாஸ்ராவிடம் கணக்கிடும் புத்தி சற்று அதிகமாகவே உள்ளது. இவ்வளவு பகுதி உலகமாக ஆகியிருக்கிறது, இவ்வளவு பகுதி பாக்கியிருக்கிறது என்றெல்லாம் கணக்கு போடுகிறான். அவனது கணக்கை கேட்டு எனக்கு தலையே சுற்ற ஆரம்பித்து விடுகிறது. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பது எனக்கு தெரியும். ஒரு சமயம் பகவானை நல்லவர் என்று நினைக்கிறேன், மற்றொரு சமயம் தீயவர் என்று நினைக்கிறேன். அவரை பற்றி எனக்கு என்ன தெரியும்? கேட்டார். ஆம் சுவாமி, கடவுளை புரிந்து கொள்ள முடியுமா என்ன? ஒவ்வொருவரும் தத்தம் அறிவிற்கு ஏற்ப ஏதோ சிறிது தெரிந்து கொண்டு தாங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக நினைக்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல் சர்க்கரை குவியலுக்குச் சென்றது எறும்பு. ஒரு துணுக்கிலேயே அதன் வயிறு நிரம்பிவிட்டது. அடுத்த முறை இந்த குவியல் முழுவதையும் வீட்டுக்கு எடுத்துச் சென்று விடுவேன் என்று நினைத்துக் கொண்ட கதைதான் இதுவும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், இறைவனை யாரால் அறிய முடியும்? அறிவதற்கு நான் முயல்வதும் இல்லை. நான் அம்மா என்று மட்டும் அழைக்கிறேன். அவள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். அவளுக்கு விருப்பம் இருக்குமானால் அறியச் செய்வாள். விருப்பம் இல்லாவிட்டால் அறியச் செய்ய மாட்டாள். பூனைக்குட்டியின் இயல்பை போன்றது என் இயல்பு. அது மியாவ் மியாவ் என்று கத்த மட்டுமே செய்கிறது. தாய்ப்பூனை அதை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் வைக்கும். சில வேளைகளில் சமையலறையில், சில சமயங்களில் எஜமானின் படுக்கையில் வைக்கும். குழந்தை தாயை விரும்புகிறது. தாய்க்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பது அதற்கு தெரியாது. தெரிந்து கொள்ளவும் அது ஆசைப்படுவதில்லை. எனக்கு தாய் ஒருத்தி இருக்கிறாள், எனக்கென்ன கவலை என்பது அதற்கு தெரியும். வேலைக்காரியின் குழந்தைக்கு கூட தனக்கு அம்மா ஒருத்தி இருக்கிறாள் என்பது தெரியும். அதுவும் எஜமானின் குழந்தையோடு சண்டை வந்தால் நான் என் அம்மாவிடம் சொல்லிவிடுவேன், எனக்கு அம்மா இருக்கிறாள் என்று சொல்லும். என்னுடையது குழந்தை பாவனை. குருதேவர் திடீரென்று தம்மை காட்டி தமது மார்பில் கையை வைத்து மாவிடம், இதனுள் ஏதோ இருக்கிறது, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். மா திகைப்புடன் குருதேவரை பார்த்து கொண்டிருந்தார். குருதேவரின் இதயத்தில் சாட்சாத் அம்பிகையே வீற்றிருக்கிறாளா? உயிர்களின் நன்மைக்காக அம்பிகையே இப்படி உடல் தரித்து வந்திருக்கிறாளா என்று எண்ணினார் அவர். மாலை வேளை. குருதேவர் காளி கோயிலின் முன்னால் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தார். அருகில் மாமுதலிய பக்தர்கள் உட்கார்ந்திருந்தனர். குருதேவர் தேவியை துதிக்கலானார். அம்மா, என் தாயே, ஓங்கார ரூபிணி, அம்மா, இவர்கள் என்னென்னவோ சொல்கிறார்கள், என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது, உன்னிடம் தஞ்சமடைகிறேன். நான் உன் அடைக்கலம். எனக்கு உன் பாதத்தாமரையில் சுத்த பக்தியை மட்டும் தா. உலகை மயக்கும் உனது மாயையில் என்னை மூழ்கடிக்காதே அம்மா. சரணம் சரணம். கோயிலில் மாலை தீபாராதனை நிறைவுற்றது. குருதேவர் தமது அறையில் உள்ள கட்டிலில் வந்து அமர்ந்தார். மா தரையில் உட்கார்ந்தார். மா முன்பெல்லாம் கேசவருடைய பிரம்ம சமாஜத்திற்கு செல்வது வழக்கம். குருதேவரை தரிசிக்க ஆரம்பித்ததிலிருந்து அங்கு போவதை நிறுத்தியிருந்தார். குருதேவர் தேவியுடன் பேசுவது, அவரது சர்வ சமய சமரச கருத்து, இறைவனுக்காக அவரது மன ஏக்கம், இவற்றையெல்லாம் கண்டு மா அவரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு விட்டார். 2 வருடங்களாக மா குருதேவரிடம் வந்து போய்க் கொண்டிருந்தார். அதனால் அவரது அருளுக்கும் பாத்திரமாக
உருவமாகிவிட்டார். இறைவன் உருவமற்றவர், உருவமுள்ளவரும் கூட. பக்தர்களுக்காகவே பகவான் உருவம் தாங்குகிறார் என்று அவர் மாவிற்கும் மற்ற பக்தர்களுக்கும் அடிக்கடி உபதேசிக்கிறார். உருவமற்ற கடவுளை வணங்குபவரிடம் அவர், நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதையே வழிபடுங்கள், ஆனால் இறைவன் எல்லாம் வல்லவர் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். அவர் உருவமுள்ளவர், உருவமற்றவர், இன்னும் எத்தனையோ விதமாக ஆகவும் அவரால் முடியும் என்று கூறுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், நீ ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அது கடவுள் உருவமற்றவர் என்பது அப்படித்தானே? மா கூறினார், ஆம் சுவாமி, ஆனால் நீங்கள் சொல்வது போல் எதுவும் சாத்தியம்தான். அவர் உருவமுடையவராகவும் இருக்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நல்லது. அசையும் பொருட்களாகவும் அசைவற்ற பொருட்களாகவும் உள்ள உலகம் முழுவதிலும் அவர் உணர்வு, அதாவது சைத்தன்ய வடிவில் வியாபித்துள்ளார். மா கூறினார், உணர்வு பொருட்களுக்கும் உணர்வளிப்பவர் அவர் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், இப்போது அந்த பாவனையிலேயே நிலைத்திரு. பலவந்தமாக பாவனையை மாற்றத் தேவையில்லை. எல்லா உணர்வும் இறைவனின் உணர்வே என்பதை படிப்படியாக அறிந்து கொள்வாய். அவர் உணர்வு வடிவினர், அது சரி. பணம், புகழ் இவற்றில் உனக்கு நாட்டமுண்டா? மா கூறினார், இல்லை சுவாமி, ஆனால் கவலையின்றி இருப்பதற்காக, நிம்மதியாக இறைவனை நினைப்பதற்காக, அத்தியாவசிய தேவைகளுக்காக பணம் தேவைப்படுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது நியாயம்தான். மா கேட்டார், அது பேராசையா? இல்லை என்று நினைக்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், அது சரிதான். இல்லாவிட்டால் உன் குழந்தைகளை யார் கவனிப்பார்கள்? கடமையில்லை, செயலில்லை என்ற ஞானம் உனக்கு ஏற்பட்டால் பிறகு உன் குழந்தைகளின் கதி என்ன ஆகும்? மா கூறினார், கடமை உணர்வு இருக்கும்போது ஞானம் உண்டாவதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சுடும் சூரியனுக்கு ஒப்பானது கடமை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இப்போது இந்த பாவனையிலேயே இரு. பிறகு கடமை உணர்வு தானாகவே விலகும்போது அது வேறு விஷயம். எல்லோரும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தனர். மா கேட்டார், சிறிது ஞானம் கிடைத்தவுடனேயே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதா? அது சுயநினைவுடன் இறப்பது போலாகும், காலராவில் இறப்பது போல். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ராம் ராம். காலரா கண்டவனுக்கு இறக்கும்போது உணர்வு இருக்கிறது. எனவே சொல்லொணா வேதனையை அப்போது அவன் அனுபவிக்கிறான். அதுபோல் சிறிது ஞானம் பெற்றதும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது பெரும் வேதனையை தருவதாகும். ஏனெனில் அவித்யை, வாழ்க்கை கொழுந்து விட்டெறியும் நெருப்பிற்கு சமம். ஆகவேதான் குருதேவர் ராம் ராம் என்றார் போலும். மா கூறினார், மற்றவர்கள் விஷஜுர நோயாளியை போன்றவர்கள். அவர்கள் சுய நினைவை இழந்து விடுகிறார்கள். எனவே மரண வேதனையை உணர்வதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், சற்று கவனி, பணம் மட்டும் போதுமா? ஜேகோபால் சேனிடம் எவ்வளவோ பணம் இருக்கிறது. இருந்தும் கவலை. பிள்ளைகள் அவரை அவ்வளவு பொருட்படுத்துவதில்லை. மா கூறினார், வாழ்க்கையில் வறுமை துன்பம் மட்டுமா உள்ளது? ஒரு பக்கம் 6 விரோதிகள், அத்துடன் நோய், கவலை எல்லாம் உள்ளன.